இப்போ விஜய் வந்துட்டாருன்னா என்ன சைன் முதல்ல போடுவார்? என்னென்ன ஏன்னா நிறைய மேனிஃபெஸ்டோ அவங்க சொல்லியிருந்தாங்க. அதில் எது பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2 கோடி குடும்பங்கள் இருக்கு, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு சொல்றாங்க தமிழ்நாடுல. 1.85 crore நம்ம ஒரு கணக்காக 2 கோடி பண்ணா ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்லையும் ஒரு லேடி வச்சுக்கோங்க. அப்போ 2500 ரூபாய் நமக்கு வந்து 5000 கோடி டெப்பு. ஓகே ஆயிடுச்சா? ரெண்டாவது 200 யூனிட். இப்போ 200 யூனிட் வந்து 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. 200 500 ரூபான்னு வச்சுக்கிட்டு கூட 1000 ரூபாய் கூட விட்டுருங்க. 500 ரூபாய்னா கூட 2 யூனிட்டுக்கு ஒரு 1000 ரூபாய். அப்போ நீங்கள் வந்து 2 கோடி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னா 1000 கோடி ஆயிடுது. 1000 கோடி ஆயிடுச்சா? ஓகே. கேஸ் சிலிண்டர் 2 கோடி மக்களுக்கு நீ கொடுக்கணும், ஒன்று 6000 ரூபாய் ஆகுது. 6 சிலிண்டர் 6000 ரூபாய், 12000. இந்த முதல் சிக்னேச்சர்லேயே 18000 கோடி ஆகுது. பலர் வந்து இதில் பேசுகிறாங்க வலைதளங்களில், சார் அங்கே எங்கே விஜய் அவர் சம்பாதிக்கிறாருங்க, இவங்கள மற்றவங்கள ஏமாத்துறாங்க. 18000 கோடி விஜய்கிட்ட இருக்கா? அதான் அவர் கையில் கொடுத்துருவாருங்க. நானும் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், இன்டர்வியூஸில் சந்தோஷமாக சொல்லியிருக்கேன். 250 கோடி 300 கோடி ஒரு வருஷம் சம்பாதிக்கிற ஒரு மகான். காசு வைஸ் இஸ் பிக் கை. ஒரு பெருந்தகன், செல்வ பெருந்தகன்னா காங்கிரஸ் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தான். அந்த செல்வ பெருந்தகன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாலிடிக்ஸ்க்கு வரேன்னு சொன்னது ரொம்ப பெருசு. இவங்கெல்லாம் அவருக்கு. ஆனால் அந்த 250 கோடி 300 கோடியிலேருந்து முதல் சிக்னேச்சரில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட இந்த சிம்பிள் கணக்கே 18000 கோடி வருது. எங்கேருந்து 18000 கோடி அவரோட காசு வந்து கொடுப்பாரு? நம்பர் 1. நம்பர் 2, ஆல்ரெடி என்றைக்குமே இருக்காத அளவுக்கு 1947 இது வரைக்கும் 10.25 லட்சம் கோடி டெட் ஆடிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு. அப்பேற்பட்ட ஒரு கடன் ஆடிக்கிட்டு இருக்கோம். 6 லட்சம் கோடி திமுக எடுத்திருக்காங்க. அவங்க வரும்போது 4.25, இப்போ 10.25. அவங்க வந்து ஒரு கஜானா எம்டி கொடுத்துட்டு போனா பரவாயில்ல, பயங்கர நெகட்டிவ்ல கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை எப்படி இவர் மேனேஜ் பண்ணணும்? எங்க போய் கேட்கணும்? பாசிச கவர்மெண்ட் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. அவங்க கிட்ட போய் நிர்மலா அம்மா கிட்டேயும் மோடிஜி கிட்டேயும் போய் அங்கேருந்து கேட்டால் தான் இந்த 17,000 18,000 வரும்.